நான் ஏனோ தானு வரலப்பா, ஒரு எதிர்பார்ப்போட நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு ஏக்கத்தோட நான் வந்திருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் வாஞ்சை ஆண்டவரே உம்மாலதான் நிறைவேறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. சங்கீதம் 9 சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்லுகிறார் 13-14 வசனத்துல, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவனாகிய கர்த்தாவே, அல்லேலூயா. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய கிரியைகளை எல்லாம் அல்லேலூயா சீயோன் குமாரத்தின் வாசல்களில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு ஒரு துன்பத்தை நோக்கி பாரும். இந்த காலவேளையில் ஆண்டோட பேசுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா. I want your grace, I want your mercies. Hallelujah, hallelujah. நம்முடைய மிகுந்த இரக்கங்கள் ஆண்டவரே எனக்கு தேவைப்பா. நம்முடைய துதிகளை சொல்லி வரணும். நம்முடைய ரட்சிப்பினால் நான் களி கூறணும் அப்பா. ஸ்தோத்திரம். அழுது கொண்டு இருக்க கூடாது, நான் வேதனையோடு இருக்க கூடாது ஆண்டவரே. நம்முடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் களி கூறுவதற்கு இந்த நாளிலே எனக்கு நீர் கிருபையா இறங்குவீரா, கிருபையா இறங்குவீரா. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. வல்லமையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர் கொண்டு வருகிற பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டேன். ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் எனக்காக செய்கிற ஆண்டவரே வல்லமையுள்ள காரியங்களை என் கண்கள் காணும்படி இந்த நாளிலே எனக்கு இறங்குவையா. ஓரா பௌடா ரபாலா ரிஷாதா ரபாலா ரியாந்துரபா ரிகாதுரா பௌடா ரிபாலா ரியாந்துரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவரை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேமா ராகா துரா மௌடா பாலா ரமா ஷதரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை தருகிறார். இந்த காலவேளையிலே ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் ஒரு விடுதலையின் கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரமா ரியாதுரா பாரியா கரமா ஷதரபா ரிபலபர துரா மௌடா ரியாதரபா. நன்றி பரிசுத்த நல்ல வாயத்திலிருந்து கர்த்தரை துதி. நீங்க துதிங்க, மத்த எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் சொன்னபடி அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை துதித்த போது, ஹல்லேலூயா, மகா சத்தமாய் ஆர்ப்பரித்த போது அடங்கத்தை ஆண்டவர் இடிந்து விட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலவேளையில் கர்த்தரை நீங்க உண்மையா துதிப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சில அலங்கங்களை உங்களுக்கு முன்னதாக அதில் நின்று கொண்டு உங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த சில காரியங்களை கர்த்தர் விட பண்ணுவார். ரீபா உயாந்திரா லரபா ரிகாதுரா மௌடா ரிபா லரபா ஷதரா மௌடா ரிபா லரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது ஆவியானுடைய பலன் உனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அது இங்கிருந்து போகும்போது அந்த பலத்தோட நீ போகணும். ஜீசஸ். ஓ ரபா பா 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 ரிபா பா 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 ரகரர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 
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Rima ra 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 shata ra ba. Riba ba 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 ra guna ma ra ba ra ba ra ba ra ra bo. ஆவியில நிரம்பி ஜெபம். ஆமென். ஸ்தோத்திர அந்நிய பாஷையில பேசு. தடை பண்ணாதீங்க. Hallelujah. 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 மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்க. Hallelujah. கர்த்தருக்கு இடம்
இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. குற்றம் பாட வேண்டுமே, உன்னதத்தை நாமே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை மறந்துடும். நீங்க அங்கே எப்படி இருக்கீங்களா, சர்ச்சில் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடும். நீங்களும் ஏசப்பா மாத்திரம் தான். நீங்கள் ஏசப்பாட பேசணும், ஆவியானவர் நிரப்பப்படணும். நீங்க போகும்போது ஒரு சமாதத்தோடு போகணும். பிரச்சனை மாறுதோ, போராட்டம் மாறுதோ, தடைகள் விடுதோ, அதை பற்றிலாம் கவலை இல்லை. கர்த்தரை கூட இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் நான் கூட இருப்பேன், அக்கினி உடம்பு நான் கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை பேர் பற்றார். அல்லேலூயா. ஆறுகள் உண்மை புரளுவதில்லை. அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில போட்டாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க கவலைப்படுறீங்க, பிரச்சனைக்கு மாற்றுவார், எல்லாம் கத்தை நடத்துவார். அல்லேலூயா. நல்ல காரியத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
உற்சாகமா எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. பாடல் பாட கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அண்ணன் பாஸ்டர் நடத்துவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு அருளி செய்கிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு புதிய கல்வி ஆண்டை துவக்கி இருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பல காரியங்களை நாம் எதிர்நோக்கி தேவைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்மை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்றதுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் யாரெல்லாம் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் என்று நிறைவேறும். இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவரை துதிக்க போற கொஞ்ச நேரம் நம்ம எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமம். நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்துல நான் வருவேன் ஆண்டவர் சொல்லிருக்கிறேன். பெரிய நாமத்தை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் தான் நம்மை விடுவித்தது, நம்மை ரட்சித்தது. இந்த நேரத்தில் அந்த நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். சோதர கர்த்தர் நாமத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாரா? இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு உன்னத
அதை நான் நன்மையினால் என்ன செய்வேன்? நிரப்புவேன். கர்த்தரை துதிக்காத மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரிங்க. அதான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க நம்ம வரல. கர்த்தரை நினைச்சு அவர் ஆராதிக்க வந்திருக்கோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கை கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் துதியுங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். பாடலை கூட நம்ம பாடுவோம். எபினேசரே ஆராதனை, உண்மையாளரே ஆராதனை, மரப்பேறும் உமது அன்பை ஸ்தோத்திரம் பண்ணிடுவே உங்க பாதத்திலே. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவன் சேர்ந்து நம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் ஆராதிப்போம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நான் சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, இதுவரை உதவினவரே துணையாளரே. சத்தமா சொல்லுகிறேன். ஆராதனை. அதுல ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். எபினேசரே ஆமென். என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே அரபேனோ
நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்னை காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றீரே. கனிவாக என்னை நீர் தேற்றீரே. கனிவாக என்னை நீர் தேற்றீரே. மறவேனோ உமது அன்பை. அப்பா, மறவாதிருக்க, நன்றி மறவாதிருக்க, நன்மை மறவாதிருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்கப்பா. ஓரிகா சந்தன ஓரவதன. ஹல்லேலூயா. எபினேசரே. அவர் கூப்பிடுங்க. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஓரிமானரா சந்தனகலரமா. ஆமென். தாவீதின் குமாரனே, எனக்கு இறைவன் சொல்லிய பத்திமை உன்னை கூப்பிட்டது போல இந்த நாளுவேளை யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ, அல்லது யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய நன்மை வேண்டுமோ, கூப்பிடுவதை நாமத்தை. ஓரிமா சந்தனகலரமா. உன்னை ஆராதனை, ஆராதனை.
ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காணிக்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா பிள்ளைகளுடைய தேவையான சந்திக்கும்படியாக ராகுல் பிரதர் அமைச்சர் வாங்கிச்சோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மதிய வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே வாங்கி உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறான். அப்பா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி ஆண்டவரே, தன்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை கர்த்தர் காணிக்கையாய் படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரித்து பழகி பெருக செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. வேலைகளில் உயர்வை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருமானங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்யும்படியாக செபிக்கிறோம். சாமி, நல்ல யுக்திகளை ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து செய்கிற வேலைகளை ஆண்டவரே, பிசினஸ்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சாமி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பழகி பெருக செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்றோம். இந்த மாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வருகிறேன். இன்னும் அநேகர் வரல, அநேக பேர் ஸ்கூல்ன்றாங்க. ஸ்தோத்திரம்.
ஸோ இந்த கூட்டங்களுக்கு தயவு செய்து நீங்கள் யார் என்ன செய்ய வராமல் இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்க ஜெபத்தில் வந்து உபவாசம் வந்து ஜெபித்துட்டு போகிறாங்க. அந்த ஜெபம் அவருடைய அந்த மாதம் முழுதும் கத்தர் பாதுகாக்கிறார். கத்தர் அந்த மாதம் முழுதும் கத்தர் பாதுகாக்கிறார். ஜெபங்களுக்கு வரலன்னா குடும்பங்களில் பிரச்சனை வருது, தடைகள் வருது, வீணான விபத்துக்கள், ஆபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள். ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக, அவங்க சூழ்நிலை மட்டும் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பாதிப்பு பிசாசு கொண்டு வந்து தெரியும். அவங்க வீடுகளை எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து தேவ சமூகத்தில் அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கத்தர் அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு அந்த மாதம் முழுவதும் கத்தர் பாதுகாக்கிறார். அந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவையை சந்திக்கிறார். வேலையே இல்லாட்டி கத்தர் போஷிச்சு நடத்துறார். அற்புதமாக கத்தர் நடத்துறார். ஆனால் கூட்டத்துக்கு தடை பிசாசு கொண்டு தடை போட்டு போச்சுன்னா அந்த மாதம் முழுவதும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனை, கடன் மேல கடன் வாங்குறாங்க. நம்ம விசுவாசிகள் பிரச்சனை. நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு மாசம் வரும், நம்ம அடுத்த மாசம் வந்துடுவோம், நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், சர்ச்சுக்கு போயிடுவோம். ஆனால் அவங்களுக்கு கையில் வந்து ஆண்டவரே புதிதாக வரவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களா? அது தொடர்ந்து வரணும். பிசாசு உள்ள தடைகளை கத்தர் மாற்ற முடியாது. ஒரு சின்ன ஜெபம் கிருபையில நல்லா ஆண்டவரே புதிதாய் வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து வர கத்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மாதம் கடந்து உள்ள உதவி செய்யுங்க. தடைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களை போல அவர்கள் விசுவாசிகளாய் மாறி தேவன் தருகிற ஆசீர்வாத நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கத்தர் ஆசீர்வதிக்கும். சாட்சி நேரம் சுருக்கமா சொல்லணும். வந்து சொல்றோம் வாங்க. சாட்சி சொல்றவங்க இருக்கிறீங்களா? யாராவது சொல்றோம். அம்மா வாங்க, சுருக்கமா சொல்லுங்க வாங்க. கேட்டா என்ன சொல்லுங்க, அங்கே அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. போன மாசமே நான் சாட்சி சொல்லணும் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிடுச்சு. இந்த கண்ணு இந்த பக்கம் ஒரே வலி அடிச்சு, இதுல இருந்து ஏதோ ஒரு வலியா பயங்கரமா அடிச்சு. என் மயனை சொல்லும்போது ஹாஸ்பிட்டலுக்கு படிச்சுன்னா போனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. தேனிக்கு போக சொல்கிறாங்க, என்னம்மா கண்ணு இப்படி வலிக்கவே ஆச்சு. அப்புறம் சின்னம்புக்கு போகும்போது இந்த எழுத்தெல்லாம் சொல்ல சொன்னாங்க. இந்த கண்ணாடி போட்டு அந்த எழுத்தை பூரா சொன்னேன். அந்த எழுத்தை பூரா சொல்லவும் அந்த அம்மா அந்த கண்ணாடி பார்த்துட்டு கண்ணுக்கு எதுவும் இல்லாமல் கண்ணாடி கடையில் இருக்கு, கண்ணுக்கு எந்த எதுவும் இல்லை, இந்த செத்தை விட்டுருக்கு ஒரே சொப்பு கொடுத்தாரு. அது மட்டும் 4 நேரம் விட்டு சரியாக கொடுத்தாங்க. அதே மாதிரி வாங்கி என் மகன் வந்து 4 நேரம் விட்டுச்சு. போன வாரம் நேரம் சின்ன பிள்ளை இருக்காங்க சர்ச்சில். அதே மாதிரி எனக்கு நல்லா அந்த கண்ணே 2 மரத்துலேயே ஒரே நல்லா ரோமாயிடுச்சு. அதே போல எனக்கு சம்மந்தாரம் இல்லை, சின்ன சம்மந்தாச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, அங்கே ஒரு முக்கியமான விசேஷம், நாங்களும் போக முடியலை. அது போயிட்டு நான் ஃபுல்லாக வந்துருக்கோம். அந்த பிள்ளை என்னைய சேவ் பண்ண சொல்லிச்சு. சேவ் பண்ணேன், அந்த பிள்ளையை சேவ் பண்ணேன். எம்மா தலையில் கை வச்சு சேவ் பண்ணேன். சேவ் பண்ணிட்டு 500 ரூபா கொடுத்து நாச்சு. அம்மா 500 ஐயா கொடுக்குறேன். ஒரு பேச்சுக்காக சேவ் பண்ண சொல்லுவார். அந்த பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கி அவர்கிட்ட நீ வரும்போது 4 பேருக்குள்ள வந்து சொல்லு அப்படின்னு. சரிம்மா வரேன் சொல்லு போட்டேன். குழந்தை கிடைக்குமா? அதுக்கப்புறம் வேறு ஜோசி மகாசு பேர் தெரியல. கத்தர் நல்ல கிருபையில நல்லா ஆசீர்வதிக்கப்படுது. நல்ல நேரத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காணி கொடுத்த மகளை கத்தர் ஆசீர்வதிங்க. வாஞ்சிகள் விருப்பங்களை கத்தர் நிறைவேற்றபடி ஆட்சேபிக்கிறோம். தடைகள் விழுவதற்காக அவர்களும் ஆண்டவரே இந்த கூட்டங்களை கலந்து கொண்டு தேவன் விடுதலையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். காணிக்கு பல மடங்கு கத்தர் திரும்ப தாரும். ஆசீர்வதி இயேசு நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. சொல்லுங்கம்மா. மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் எவ்வளோ துன்பத்தில் இருந்து என்னை காப்பாற்றி
பாராட்டி உங்க கஷ்டம் துக்கமெல்லாம் எடுத்து போடுவார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நன்றி சொல்ல நல்ல சாட்சி இருக்காங்க. ஒரு சில இவ்வளோ மாத்திரை சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தை. அடுத்த மாதம் நமக்கு 19ஆம் ஆண்டு துவக்க விழாவா நடைபெறும். அதில் தேவனுடைய செய்தி இருக்கும்படி அருமையான மோகன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிற அருமையான அண்ணன் குருஸ் மாசிலாமணி நாசரத்திலிருந்து வர்றார். இவரை 5 வருஷமா எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லி பிரயாசப்பட்டேன். அதனால இந்த வருஷம் ஜனவரியிலே அவர்கிட்ட புக் பண்ணிட்டேன் சொல்லி அண்ணா எனக்கு கண்டிப்பாக அந்த வட்டம் வரும். போன வட்டம் புக் பண்ண உடனே ஏனோன்னு ஒரு ஊழியக்காரர் அவரே அனுப்பிவிட்டார். இந்த வட்டம் நான் சொல்ல வரணும். கத்திரால் வல்லமையாக போய் மாலை பார்த்தீங்கன்னா சின்ன லீனாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையும் மகிமையும் அருமையான ஐயா அவங்களுக்குலாம் தெரியும். கொசூல் இருந்ததுனால அவங்க நல்லா பழகிக்கிறாங்க. கத்திரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுற ஊழியக்காரன் அற்புதமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும். எனவே நான் ஒன்று தான் கேட்குறேன், அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். நல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நம்மளா வரக்கூடாது. சோத்திரம். கல்யாணத்துக்கு போகும்போது 2 பேரை கூட்டிகிட்டு போகிறோம்ல, அது மாதிரி கூட்டங்கள் வரும்போது என்ன செய்யணும்? கூட்டிட்டு வாங்க. பரலோகத்தில் பேர் எழுதப்படணும். ரட்சிப்பு, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டால் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் உதவி செய்யும். அதனால அருமையான மகனை கர்த்தர் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும்படியா இன்றிலிருந்து நீங்க ஜெபிங்க. நாளையிலே சொல்ல பார்ப்போம். இன்றிலிருந்து இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யுங்க? ஜெபிங்க. நான் நோட்டீஸ் நான் அப்புறம் ஜெபக்குறிப்பு ஒரு சிலர் வச்சிருக்கிறேன். சோதரம் உண்மையா ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நான் போகும்போது நான் கொடுக்குறேன். சோதரம் வரும்போது என்ன செய்யுங்க? ஒரு 20 தான் இருக்குது. சோதரம் ஒரு நிமிஷம் பாப்பா பார்த்து சோதரம் உண்மையா ஜோம் பண்ண கையை உயர்த்துங்க. இந்த பிள்ளை கொடுக்கட்டும், வாங்கிக்க. நீங்க தொடர்ந்து ஜோம் பண்ண கத்திர ஆசிரியர். சோதரம் கை உயர்த்துங்க. டக்கு டக்கு கொடுக்கட்டும். பாப்பா கொடுக்கட்டும். கை தூரங்களா கொடுக்க டக்கு டக்கு. சோதரம் சோதரம் ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் கூட வழி நடத்தட்டும். சோதரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11 மணி தேசத்துக்காக ஜெபம் நடைபெறுகிறது. இந்த தேசத்துல நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் இடத்துல தேவ சமூகத்துல தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. வீட்டை விட்டு என்ன செய்யுங்க? வெளியில வாங்க. கூடாரத்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியில வரணும். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சோதரர் அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? இந்த ஆண்டுள்ள கூட்டத்துக்காக அதிகமாக ஜெபிக்கிற மாதிரி உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க? சந்திங்க. அல்லேலூயா. ஏன்னா கூட்டம் நடந்தது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஏன்னா பொருளாதாரத்தில் அதிகமான தேவைகள் இருக்கு. சோதரம் ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்குது. கர்த்தர் அந்த தேவையை சந்திக்க ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப் என்ன செய்யணும்? எடுத்து வெளியில ஒளிபரப்பணும். இதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு நல்ல ஒரு கேமரா நமக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு லேப்டாப் கிடைக்கணும். கர்த்தர் சீக்கிரத்தில் அதை தடுக்க முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் உங்களுக்கு சந்திக்கணும், உங்களை ஜெபிக்கணும்னா இந்த சைடில் இருந்தால் கொடுப்பா பாப்பா இந்த சைடில் கொடுப்பா. உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க வீட்டில் வந்து ஜெபிக்கணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் ஜெபத்தை கற்றுக்கிட்டு பதிலை தருவார். அல்லேலூயா. அடுத்து விஸ்வா உபவாச பிரார்த்தனை வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடைபெறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ அதில் தேவனுடைய செய்தி கொடுக்கும்படி பாஸ்டர் கிளாடி பால், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரனுடைய மகன் பாஸ்டர் கிளாடி பால் அவர்கள் அல்லேலூயா டவர் சோதரம் நல்ல சமாரியன் சபை மதுரையிலிருந்து அவருடைய தேவனுடைய வார்த்தை கொடுக்க வராங்க. அந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அது மாத்திரம் புதிதாக வந்திருக்கிறவங்க அது ஜெப குறிப்பு பண்றவங்க நீங்க ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்க பேர் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்கிறீங்க. பேரும் இல்ல, ஊரும் இல்ல, நம்பரும். பேரும் இல்ல, ஊரும் இல்ல, நம்பரும் இல்லை. ஒண்ணுமே இல்லாம வெறும் ஜெப குறிப்பு மட்டும் எழுதி கொடுத்தா நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, என்ன நடந்துச்சா? நான் சொல்றேன் பார்த்தேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு வாலிப பிள்ளை திருமணம் ஆயிடுச்சு. நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த குழந்தை பிறந்துச்சு அந்த பிள்ளை. நாங்க கர்ப்பத்தின் கனியை தாங்கப்பா, கர்ப்பத்தின் கனியை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டோம். அற்புதம் ஆண்டவர் கிடைச்சா, அற்புதம் செஞ்சாரு. ஒரு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த அற்புதத்தை செஞ்சார் சொல்லணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் என்ன சொல்றது, நீங்க ஃபோன் பண்ணி நாங்களே ஃபோன் பண்ணி கேட்டோம். அதனால உங்க ஊரு, உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர் எழுதுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கத்து வைப்பார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜெபம். யாரும் டயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு யாருக்கு நம்ம போய் அங்கே போய் நம்ம செக்கில் வந்து கையெழுத்தெல்லாம் போட அமைதியாக இருக்கு. சோத்திரம். இன்னைக்கு என்ன செய்யுங்க? பக்கத்தில் கை கொடுத்து அமைதியாக இருக்கும். ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னைக்கு போய் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. சாப்பிட போகிறோம், தூங்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் அவசரப்படாது. சிந்தனை செய்யலாம், பயப்படாமல் இருக்கு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யலாம். கண்களை மூடுங்க. தூயாவியே
அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய என் உள்ளம் இறங்கி வாருமே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நீ பேசு, எங்களை தாழ்த்துறோம். வார்த்தை கேட்கக்கூடிய போராட்டம் எல்லா தடைகளும் மாறட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறார். மனிதரை சொல்லும் பார்ப்போம். விடுதலை என்பது நமக்கு மிக மிக முக்கியம். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனை ஆவியில பிசாசு கட்டிடுவான், ஆத்மாவில் கட்டிடுவான், சரீரத்தில் கட்டிடுவான். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுல நம்ம விடுதலை பெற்றால் தான் நம் தேவனுக்காக சாட்சி அளிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற அற்புதமான விடுதலை நீங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யறோம்னா சமாதானத்தோடு வாழ முடியும். குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், வியாதி நிமித்தமாக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அநேக நேரங்களில் பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணிடுறாங்க, பிள்ளை சொல்லி செஞ்சிடறாங்க, செய்தியை வச்சு விட்டுறாங்க. பொறாமையின் ஆவிகள், வன்கனின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள். அநேக நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு உபத்திரவத்தின் மத்தியில எவ்வளவோ காரியங்களை சதிச்சு நல்ல ஒரு வீடு வாங்கியிருப்பான், அந்த வீட்டுக்குள்ள உள்ள போக முடியாது. நம்முடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு வேலை, அந்த வேலையை நிம்மதியா பார்க்க முடியாது. எவ்வளவோ கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், அந்த குடும்பங்கள் சமாதானம் இருக்க முடியல. நம்ம பிள்ளைகள் எவ்வளவோ நகையை போட்டு நல்ல பணத்தை செலவழிச்சு நல்ல இடத்துல என்ன செய்யணும் கட்டி கொடுத்துருப்போம், ஆனா அந்த இடத்துல என்ன செய்ய சமாதானம் வாழ முடியல. இந்த பொல்லாத மனிதனுடைய வன்கன்று பார்த்தீங்களா, இதுதான் அநேக குடும்பங்களை சீரழிக்குது. நல்லா இருக்கிறது மற்றவங்க பிடிக்க மாட்டேங்குது, என் பக்கத்தில் இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே தரித்திரத்தில் இருக்கணும், நான் எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், நான் எப்பவுமே வேதனையோடு தான் இருக்கணும், நான் எப்பொழுதும் கண்ணீர் வச்சு தான் என் பிள்ளைங்க எப்பொழுதும் என்ன செய்யணும் அவங்க கையை எதிர்பார்க்கணும். இதைத்தான் ஜனங்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தணும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும். கர்த்தருடைய கரம் முழுவதும் இருந்தா யாராலும் செய்ய முடியல. உங்க பிள்ளைய பேங்க்ல வேலை பார்க்கறா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு பக்கத்துல ஏரியும் என் பிள்ளை வேலை கிடைக்கலையே, என் பிள்ளை என்ன செய்ய உயரவில்லையே, என் பிள்ளை எதுவுமே கிடைக்கலையே. ஆனா உங்க பிள்ளை என்ன செய்யுது? என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நல்ல ஒரு நிலத்தை கொடுத்துருக்காரு. என் பக்கத்தில் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு நல்ல நிலத்தை, அது நல்லா வளரட்டும், அவங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்குன்னா கர்த்தர் என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதம். எவ்வளவு எரிஞ்சா நீ நல்லா இருக்கலாமா, நீ நல்லா இருக்கலாமா, என் கார்ல போறானே, என் பைக்ல போறானே, என் குடும்பம் இப்படி இருக்கே. அது ஏறி என்ன செய்யறானா எனக்கு விரோதமா என்ன செய்யறானா பிள்ளை சொல்லி பண்றான், எனக்கு விரோதமா மந்திரம் பண்றான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சமூக தேவனோட நல்ல உறவு வைத்திருக்க பிள்ளைகள் அந்த சத்துருவின் கீழ் தொடாது. ஆனால் ஜெபிக்காத பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு, ஜெபம் என்னன்னு தெரியாத பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்களேன். எவ்வளவு குடும்பங்கள் கண்ணீர் தெரியுமா, எத்தனை குடும்பங்கள் வேதனை தெரியுமா, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியுங்க, பிசாசு விரோதமா போராட நமக்கு தெரியும், மற்ற ஜனங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும். எத்தனை குறி சொல்ற வீட்டில் போய், எத்தனை மந்திரவாதி வீட்டில் போய் அவங்கள என்ன செய்யறாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், வெள்ளி சுயத்தில் கட்டி வச்சிருக்கிறான். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, கை நிறைய சம்பாதிச்சுனா அந்த பணத்தில் நிம்மதி இல்லையே.
ஸ்கூல்ல எவ்வளவு வாங்குறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம், 3 லட்சம் தான் சம்பாதிக்கிறாங்க. பாதியில் என்ன செய்யணும்? காசு இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, கர்ப்பத்தின் கனி இல்லையே, திருமண தடை இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா பொல்லாத சாத்தான் குடும்பத்தை நாசப்படுத்தி, பிரிவினை உண்டாக்கி, அவனை வேதனைப்படுத்தி, அவனை நஷ்டப்படுத்தி, அவனை தற்கொலைக்கு நேரம் நடத்துறான். பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கொண்டு அவங்களை வாழ்க்கையை சீரழிக்கிறான். குடும்பங்கள சமாதானம் இல்லை, பிள்ளை வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற குடும்பம். இன்றைக்கும் நீங்க வந்து கீழே அந்த சந்தோஷ பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் குடிச்சுட்டு வந்து மாட்டடிக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதி இல்லை. குடித்து 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 சம்பாதிச்ச பணம் பூரா செலவழிச்சுட்டு இருக்கிற சோத்தை கூட ஒட்டி வச்சுட்டாங்க. பிள்ளையை சாப்பிட முடியாது, பிள்ளையை தூங்க முடியாது, பிள்ளையை படிக்க முடியாது. குட்டி வரியின் ஆவி, சாசி வல்லமைகள், இச்சையின் ஆவிகள் குடும்பங்களை போராடி சமாதானத்தை கெடுக்கிறது. இயேசுவை சொன்னா ஏத்துக்கிற மனசு இல்ல, அந்த பாவத்தை விட்டு வர மனசு இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை வர மனசு இல்ல, இயேசு விடுதலை தருவார், அற்புதம் செய்வார், அந்த எண்ணம் இல்ல. மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்றைக்கு சந்தோஷப்படும் நினைக்கிறானோ அந்த பாவத்தை வாழ்ந்து சாகிறத பிசாசு விரும்புவான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு, அந்த பாவத்தின் அடிமை தருவது விடுதலை தருகிறவர் இயேசு. அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம். உலகம் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். நீங்க கோடி ரூபாய் கொடுத்துருக்கிற முஸ்லிம் பூரா சும்மா தெரியுமா? உங்களுக்கு எத்தனை கோடி தெரியுமா இருக்கும்? எத்தனை கோடி வச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனா நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. இரவு படுத்தா தூக்கம் வராது. பிள்ளைகள் எப்படி இருக்கு தெரியுமா? மனநல நிம்மதியா நான் தூங்குறப்பா, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, விடுதலை தருகிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் நான் பேச போறேன். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? திரியேக தேவனில் ஒருவர், ஜலத்தின் மேல் அசைவான பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவன் பலம் அடைவான். ஆவியானவர் மனுஷன் இருக்கும்போது ஆவியானவர் தட்டி எழுப்புவான். உலகத்தை எழுப்புகளை உயிரிழப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆவியானுடைய வல்லமை மனிதர்கள் இருக்கும் பொழுது அவன் பலம் அடைவான், அவன் சாட்சி அடைப்பான். பரிசுத்த ஆவியானவர் பெறாதவங்க குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம். பாவத்தை விட முடியாது, பரிசுத்தம் மாற முடியாது, தங்களுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டே இருப்பாங்க. பிரச்சனை மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில சோர்ந்து போவாங்க. தேவனை ஒரு கை பிடிப்பாங்க, பிசாசு ஒரு கை பிடிப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, பிரச்சனையோடு போராட்டத்தோடு தான் வாழ்வாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை சகலத்தை புதுப்பித்திருவார். அவர் சகல சத்தியத்திற்கு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்றார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். சும்மாவா சொன்னார் தேற்றரவாளனை? இந்த பூமியில் இருந்த நாட்கள் சீசரோடு கூட இருக்கிறார் ஆண்டவர். பலத்த அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், பிசாசுகளை தொடர்கிறார், திமிர்வாதத்தை சோமாக்குறார், குஷ்டரோகியை சோமாக்குறார், அற்புதங்கள் நடக்குது. எல்லா சூழலையும் சீசர்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு கல்வாரி போகும் பொழுது எல்லாரும் விட்டு ஓடிட்டான். கூட இருந்தவன் எங்க இருந்த நம்ம கூட இருப்பேன்னு சொன்னவன் சபிக்கவும் சத்தியம் பண்றான். சீசர்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க. எங்க போனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசு கூட்டிட்டே போவாரு. எங்க போனாலும் பேதுரு, எங்க போனாலும் யாக்கோபு, எங்க போனாலும் யோவான், எல்லாரும் தனியா விட்டாங்க. ஒரு மனிதன் கூட கூடல. இயேசுவே சொல்வார், நான் தனித்திரை, பிதா என்னோடு கூட இருக்கிறேன். இயேசுடைய நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். மனுக்குலத்தின் பாவம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிடுச்சு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை தொடர்த்திட்டாரு. தேவ சமூகம் போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆதாம்கிட்ட கொண்டு வந்து எல்லா மிருக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் பேர் வைக்க சொன்னார். இப்ப அவன் பாவம் செஞ்சு தூரம் அவனை துரத்தின பாத்திரத்துல இப்ப எல்லா மிருகத்தை பார்த்து அவன் பயந்துருப்பான். எல்லா மிருகத்தை பார்த்து என்ன செய்ய பயந்துருப்பான், நடுங்கிருப்பான், கும்பிட்டு இருப்பான். ஏன்? அந்த தேவ மகிமை அவனை விட்டு விலகி.
அதிகாரம் போச்சு, வல்லமை போச்சு. பாவம் எந்த மனிதனுக்குள்ள வருகிறதோ அந்த மனிதனிலிருந்து தேவனுடைய வல்லமை அதிகாரம் புறப்படுது. நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சபையில பாவம் செய்கிற ஆத்மா சாகும். துணிகர விபச்சாரம் பண்ற ஆத்மா சாகும். பிறரை ஏமாத்துற ஆத்மா சாகும். அஞ்சிக்கிற ஆத்மா சாகும். பாவம் மிகவும் கொடியது, கேன்சரை காட்டிலும் கொடியது. காரியத்தை சொல்லவா? கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த ஆட்கள், ரொம்ப வேதனையோட இந்த உள்வீட்டில இருந்து சொல்றேன். ஆதியில கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில காரியங்களை நல்லா கவனிக்கணும். விட்டு கொடுக்க சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிற. தெரியுமா உங்களுக்கு? விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறார். தேவனை மறுதலித்து, தேவனை தூசித்து விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அதனாலதான் சொல்றேன், பாவம் ரொம்ப கொடியது. கண்பான தேவனுடைய பிள்ளையே, தயவா கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாவத்தோடு மாத்திரம் விளையாடாது. பரிசுத்தமாய் வாழும்படி பரிசுத்த ஆவியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன நிந்த வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வது நம்மை விழுந்த கடமையா இருக்கிறது. தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்க புள்ள துணிகரமா ஒரு விபச்சார பாவம் செஞ்சா நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்க கண்ணு முன்னாடி இன்னொரு பிள்ளையை கூட்டிட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கும் பொழுது நான் இந்த பாவத்தை செய்யலாமா? பொய் சொல்லலாமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யலாமா? தேவன் ஜெபத்துக்கு பதில் தருவாரா? தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாரா? இதை யார் சுட்டி காட்டணும்? பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்தில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது சகல சத்தியத்தில் நடத்துகிற மாத்திரமல்ல, வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு வார்த்தை எடுத்து இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணா ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆயிரக்கணக்கான விளக்கங்களோடு பிரசங்கிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஆவியானவர் மனுஷன் சுட்டி காட்டும் பொழுது அவன் பாவத்தை விட்டு விலகினானா கர்த்தர் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாவத்திலே விழுந்திருக்கும் பொழுது செத்துவான். பழைய பாட்டு காலத்தில் ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். வேதத்தில் வாசிக்கிற தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் வர விருத்தி அடைகிறான். கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். அடிக்கடி என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிற கர்த்தர். ஆடுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறான். சிங்கம் வருகிறது, சிங்கத்தை கிழித்து போடுகிறான். கரடி வருகிறது, கரடியை கொண்டு போடுற கர்த்தர் பழக்க வைத்தார். ஏன்? கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதில் தங்கியிருந்தார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இருக்கிறது. எந்த மனிதனுக்குள்ள பொறாமை இருக்குதோ, எந்த மனிதனுக்குள்ள காயமாக இருக்குதோ அந்த மனிதனுக்குள்ள பிசாசின் ஆவி உள்ள போகும். பெருமைக்கும் பொறாமைக்கும் உங்க வாழ்க்கையில இடமே கொடுக்க கூடாது. கை வச்சு சொல்லுங்க, பெருமைக்கும் பொறாமைக்கும் ஆண்டவரே இடமே கொடுக்க கூடாதுப்பா. பெருமை வந்தா சாத்தான் உள்ள வந்துடுவான், பொறாமை வந்தா சாத்தான் உள்ள வந்துடுவான். கர்த்தர் உங்களை அவரை போல மாற்ற விரும்புகிறார். சகல சத்தியத்துக்கு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொல்றார், நீ எருசலேம் விட்டு போக கூடாது. சீசர்கள் பார்க்கிறார், இப்ப ஆண்டவர் உயிர் தந்து போக முடிய அவர் மேல போக போறார். சூழ்நிலை சொல்றார், நீங்க எங்கேயும் போக கூடாது, எருசலேம் காத்து. இதே இடத்துல இருந்து ஊழியத்துக்கு போனாங்கன்னா எல்லாமே தோல்விதான் வரும். இங்க எருசலேமில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருங்கள். அவர்கள் ஒருமானப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சும்மாவா தெரிஞ்சிருந்தாங்க? காத்திருந்தாங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்? நீங்க அநேக விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலையே, ஆவியானுடைய அபிஷேகம் நீங்க சபைகளுக்குள்ள ஊறி பாயலையே. இருக்கிற 50 விசுவாசம் 50 பேர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலையே. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். நூபர்கள் சரி, குமாரர்கள் சரி, குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொப்பனத்தை பார்க்கிற ஒரு அபிஷேகம், வெளிப்படுத்துகிற
காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுவார். நமக்காக மற்றவர்களை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைப்பார். மோகன் சார் சாட்சி சொன்ன ஒரு சாட்சி, ஒரு 2 மிஷனரிங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்க. பயங்கரமான பிரச்சனையிலேருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்க போகும்போது அந்த கிராமத்தை எட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வயிற்று வலி, 2 பேரும் கீழே வந்துட்டு துடிக்கிறாங்க. அப்போ டீச்சர் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த டீச்சரை பார்த்து சொன்னாரா, ஆவியான சொன்னாரா, நீ போய் சோம் பண்ணு, ஸ்கூலுக்கு போனா நீ போய் சோம். 2 பேரும் அங்கே வேதனைப்பட்டு இருக்காங்க, மறிட்டும் தருவாயில் இருக்கிறாங்க. ஆவியான தட்டி எழுப்பி ஜெபிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் நான் நல்லா இருக்கணும், யாரும் நமக்காக ஜெபிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜெபமா தாங்குது, நம்ம பண்ற ஜெபத்தை தெரியுங்களா? நம்ம பண்ற ஜெபத்தை தெரியுங்களா? நம்மளை ரசிச்சு, நம்ம குடும்பத்தை ரசிச்சு, பிள்ளைய ரசிச்சு, உலகத்தை ரசிச்சு, ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதி, ஆண்டவரே உலகத்தை ஆசீர்வதி, ஆண்டவரே உத்தமாலயத்தை ஆசீர்வதி விளைங்கிறோம். ஒரே வார்த்தையில உலகத்துக்கு ஜெபிக்கிறாங்க. நம்மளை காட்டில வேற யாருங்க இருக்கு? இந்த தேவ சமூகத்தில் அந்த டீச்சர் உட்கார்ந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆவியில் போராடி ஜெபிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு அந்த அதே மிஷனரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சம்பவிச்சது? ஆவியானை தட்டி எழுப்பி என்னை ஜெபிக்க வச்சாரு. சொல்றாங்க, சாகர தருவாய்க்கு போயிட்டோம். பொல்லாத பிசாசின் வல்லமையை தாக்கி அந்த ஊருக்குள்ள போக முடியல. நான் கீழே வந்து கதறணும். நீங்க எப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த ஜெபத்தை கத்த கேட்டு எங்களுக்கு விடுதலை கத்த கொடுத்து ஆவியானவர் கண்டித்து உணர்ந்த சுத்தாவியா எல்லாம் கவனிக்க. ஒரு பஸ் ஏறி நிற்போம். இந்த பஸ்ல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உள்ள மனசு சொல்லணும். நம்ம என்ன செய்வோம், 9:00 நேரம் தேனிக்கு சீக்கிரம் போகணும். பஸ் அந்த பஸ்ல ஏறும். பார்த்தா நம்ம நேரத்துக்கு பார்த்தா கூட்டம் தொங்கிட்டு இருப்போம், ஏறாம நின்றுட்டு இருப்போம். இன்னொரு பஸ் வந்து அந்த காலியை நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் முன்னாடி போகிற பஸ் ஆக்சிடென்ட். யார் தடுத்தது? யார் தடுத்தது? பைக்கில் ஒருத்தர் கூட போக நடக்கும். நம்ம வேணாம்னு சொல்லுவோம், அவர் போயிடுவார். அவர் ஆக்சிடென்ட் பாரு, நம்மளை கற்று பார்க்கறது. என்றைக்கும் தங்கி இருக்கிற தேற்றமான பரிசுத்தமாய் வாழணும். ஆவியானவர் பெற்றுக்கொள்ள தாகமா கேட்கணும். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறவர். பல மணி நேரம் போராடி செபிக்கிறோம். ஆனால் எசேக்கியேல் சொல்வார், வாழ்க்கையில காலையில் எழுந்திருச்சு பல மணி நேரம் நீ அந்நிய பாஷை பேச 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 தேவனோடு உறவாட 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 தேவனோடு நீமா நீக்கும் பொழுது உனக்கு முன்பாக எந்த சத்துரு நிற்க முடியாது. ஆவியான தட்டி எழுப்புவாரு. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தீன நன்றி சொல்ல நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. காலையில தட்டி எழுப்பிடுவாங்க, தூங்க முடியாது. எந்திரி எந்திரி, தூங்குற எந்திரி எந்திரி எந்திரி, தூங்க முடியாது. 3:45 முடிப்பு வந்துடும். கொஞ்ச நேரம் தூங்குறேன், கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கூட 7 மணி ஆயிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? எத்தனை நாள் கையா அப்படிதான் நல்லா தூங்குங்க. பத்தமா பார்க்கணும். நம்ம மாட்டு புரட்டை விட்டா என்ன ஆகும்? அந்த நாள் முழுக்க சங்குதான் பக்கத்தில் சங்குதான். நீங்க நான் கோச்சுக்காதீங்க. நாளைக்கு நசிங்க செவம் பண்ணா ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு காலை நல்லா நசிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க. செவமே பண்ணாதீங்க. செவம் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. அன்னைக்கு என்ன நடக்கும்னு நீங்க பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அதிகமாச்சிடும். புரியுதா? சொல்ல செவமே பண்ணாம படுங்க, நல்லா தூங்க. அடுத்த நாள் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து அடுத்த நாள் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கத்த கிருபை கொடுத்து பாதுகாக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்கம்மா. 10:38 சீக்கிரம் வாசிங்க. நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்
அபிஷேகம் பண்ணி. ஏங்க பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை அபிஷேகம் பண்ணணும்? ஏன் அபிஷேகம் பண்ணணும்? ஏன் அபிஷேகத்தை பண்ணணும்? அபிஷேகம் இல்லாம நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில 3 காரியத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கு. உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3ஐயும் ஜெயிக்கணும்னா ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து மனிதராய் இந்த பூவுலகத்துக்கு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியார் நிரப்பப்பட்ட பொழுது அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடிப்பில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குறவராய் சுற்றிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பிசாசனை ஜெயிக்கணும்னா, உலகத்தை ஜெயிக்கணும்னா, மாம்சத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாவம் தெரியுது, ஒரு இச்சையான காரியம் தெரியுது, சரீரம் நம்மளை இழுக்குது. சரீரம் என்ன செய்ய நம்மளை இந்த பாவத்தை செய்து இழுக்குது. ஒண்ணும் இல்ல, ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, பஸ்ல சினிமா ஓடிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச படம் ஓடிக்கிட்டு இருக்கு, பாட்டு கேட்குது. நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கண்ணை முடித்து காத்த கால பாடு கேட்பீங்களா? இல்ல படத்தை லைட்டா பார்ப்பீங்களா? ஆண்டவரே மன்னிங்க. ஒரு சில மன்னிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம். ஒரு சிவாஜி படம், எம்ஜிஆர் படம்னா ஏசுவாது அவராது இவராது விடுறா. ஒரு நாள் ஏசா படம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு இழு விழுத்துறான்ல. நாலு ஆகியான சொல்லுவாரு, ஏய் ஆகியான சொல்லுவாரு, பாவம் செய்யலாமா? இயேசுவோட கூட நான் சிலுவையில் அதை கொண்டேன், கிறிஸ்துவனுடைய கூட நான் சிலுவையில் இனி ஆகினம் படைத்த இனி நான் அல்ல. யார் படைச்சிருக்கிறா? இல்லாட்டி அவன் பறந்து போனாலே நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்க. இதை பார்க்கறதுக்காக நம்மளை ரசிச்சிருக்கிறாரு. பாவத்தை ஜெயிக்கணும்ல, உலகத்தை ஜெயிக்கணும்ல, இச்சையை ஜெயிக்கணும்ல, மாம்சத்தை ஜெயிக்கணும்ல. உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தே. பாடுங்க, தெரிஞ்சவங்க சோத்திரம். என்னையா தேடி ஐயா ஏசுநாதா, இனி நான் உமக்கே அடிமை. யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை, இயேசுவுக்கு அடிமை. அல்லேலூயா. இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்ட நீங்க. விபச்சார ஸ்திரீ இருக்கா, பக்கத்துல இயேசு இருக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட தங்கி இருக்கிறார். திமிர்வாதக்கார சோமாக்குறார். குஷ்டரோகி, உங்க சித்தம் வந்து எனக்கு சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம் வல்லமை புறப்படுங்க. 12 வருட வியாதி, எவ்வளவோ டாக்டர் போயிட்டா. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட தங்கி இருக்கிறார். அவர் நடந்து போகிறார். வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல வல்லமை புறப்பட்டது. 12 வருட வியாதி சொல்லுவாங்க. உனக்குள்ள தேவ வல்லமை இருந்தா நீ யாரை கண்டு பயப்பட மாட்டேன், எதை கண்டு அஞ்ச மாட்டேன். ஆவியானவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். மனுஷன் வாயினால தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு அப்பமா வெளிப்படும். இந்த வார்த்தையை கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். பேதுரு பிரசங்கிக்கிறார், எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாங்க. இயேசு போன இடத்துல அற்புதம். இயேசு பிரசங்கிக்கும் போது அநேக அற்புதங்களை செய்கிறார். வியாதியத்துல சோமாக்குறார், குருட்டு கண்கள் திறக்கப்படுது, செவிட்டு காதல் திறக்கப்படுது, முட்டவன் எழுந்து நடக்கிறான், ஊமை செவிடு ஓடுது. காரணம் என்ன? அவருக்குரிய இந்த பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் என்ன இருந்தா இயேசு என்ன செஞ்சா அதெல்லாம் நீங்க செய்யணும்ல. நம்ம சபையில உட்காந்து எனக்கு ஆராதனை போது எனக்கு கோபம் எப்போ வரும் அப்பதான் சொல்லணும். அதுல பாதியால் தூங்க மாட்டேன். தூக்கத்தை இங்க சர்ச்சை வந்து தூங்கினா என்னத்தை சொல்றது? சொல்லுங்கயா.
வீட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. சர்ச்சில் வந்தோடனே ஃபேன். தூக்கத்தின் ஆவி ஏகம். நல்லவேளை என்னை பாஸ்டர் ஆக்கல. இந்த நான் பாஸ்டர் இங்க இருந்து நீங்களா தூங்கினேன். நீங்க தூக்கி அப்படியே வெளியே விட்டுருப்பேன். நீங்க தேவ சமூகத்துல பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் தூக்கி செத்துட்டாங்கல. நல்ல வேளைக்கு பவுல் நடந்தாலும் உயிரோட இருப்பேன். நம்மனா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ரதத்தோடு இருந்து போய் ஒரு நேரத்தை புதைச்சிருப்போம். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் தட்டி எழுதிட்டே இருப்பாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பாடுகள், உபத்திரவத்தில், கஷ்டத்தின் மத்தியில் நான் கூட இருக்கிறேன். நான் பலப்படுத்துறவன். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது பிதாவான பலப்படுத்துறாரு. தூதரனை கத்தை பலப்படுத்துறாரு. கையில காசு அடிப்பறான கத்தை கூட இருந்தா போதுங்க. இந்த ஊழியங்களை ஆரம்பிக்கிறவங்க வெறுமனே பலப்பட்டு போயிருக்காங்க. வெறுமனே பலப்பட்டு போயிருக்காங்க. அநேக ஊழியக்காரர் கேரளாவில் இருந்து சாப்பாடு கூட வழி இல்லாம ராமேஸ்வரத்துல போய் உட்கார்ந்து கண்ணீரின் மத்தியில உபத்திரவத்துல பிள்ளைக்கு பால் கொடுக்க காசு இல்லாம எவ்வளவு உபத்திரவ மத்தியில ஒரு ஊழியக்காரன் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. மரத்துல பாடுகள்ல, நிந்தையில, கஷ்டத்துல, உபத்திரவத்துல இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சுந்தரச்சரா ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தருக்காக நின்ற நிமித்தமாக இன்றைக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பி ஆயிரங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதமாக தெரிவிச்சிருக்கோம். ஆவியானவர் மாத்திரம் நம்மளோடு கூட இல்லாமல் போனா ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை ஜெயமா முடிச்சாரு. பரிசேயரும் சதுசேயரும் படுத்தின பாடு வாட்ச் மத்தேயு மார்க்ல எல்லாம் வாட்ச் பாருங்களேன். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது கேள்வி டாக்ஸர் பண்ணிட்டே எல்லாத்துக்கும் பொறுமையா இயேசு கிறிஸ்து பதில் சொல்லிட்டு நாங்க பிரசங்கம் பண்றோம். ஒருத்தர் வந்து சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு என்ன வரும் சொல்லுங்க. கோவம் வந்து என்ன திட்டிடும், இல்லாட்டி கோவம் வந்து நம்மளே நினைச்சிடும் இதாக பண்ணிடும். அந்த இயேசு கிறிஸ்து அமைதியா பேசிட்டு பொறுமையா பதில் சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியான தலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கி இருக்கிறார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு பாடம் அடிக்கடி சொல்லி சுவிசேஷ பாரம் கொண்டுதான் நமக்கு சுமையா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இந்த ஆவியான அந்த பரிசுத்த ஆத்மாவுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். யூதேயா, சமாரியா, உலகத்தில் கடைசி வரைக்கும் சாட்சி. இப்ப 120 பேர் கூடி இருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு செபத்தில் வேண்டுதலில் தரித்திருக்கிறாங்க. அப்போ சொல்ல பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கினார். 120 பேர் கர்த்தருடைய ஆவியானவர் இறந்தாரு. அவர்கள் தேவன் தங்களுக்கு அறிந்த பாஷைகளை அவர் பேச பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அக்கினிமயமான நாவுகள் மேல் வந்து அமர்ந்து ஆவியோட அபிஷேகம் மாத்திரத்துல ஒவ்வொருத்தரும் தங்கள் கொடுத்த பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. அநேக சொந்த பாஷையில பேசுறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கிறாங்க. அந்த பேதுரு மேல் இருந்த பரிசுத்த ஆவி இறங்கின மாத்திரத்துல மறுதலித்த பேதுரு சிங்கத்தை போல எழுப்பிட்டாங்க. வீட்டுக்காரர் சொல்றாரு, அவரு சொல்றாரு, மகன் சொல்றாரு, மகா சொல்றாருன்னு சொல்லி சர்ச்சுக்கு வராம ஒண்ணுக்கு வராம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். நீ யாரு, பேர் யாரு? என் மகன் வையா வீட்டுக்காரர் அடிப்பாரு. முதல் நாள் அடிக்க அவங்களுக்கு எத்தனை குடும்பத்துல குடிகார கணவன்ட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அடிவடையில் எத்தனை சகோதரிகள் உண்டு. அடிகளை கத்தருக்காக காண்றாரு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கார வைக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஆளுக்கும் சரி, அந்த வீட்டுக்கார அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்று போட்டாலும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு ரெண்டு போறாங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, நீ பயப்பட, நான் கூட இருக்கிறேன். இன்றைக்கு நீ அடி வருவர், இன்றைக்கு விதி வருவர், நான் ஒன்று வரும், அவனை விடுதலையாக்க சாட்சியாக இருக்கிறேன். நான் சாட்சிங்க. எங்க அம்மா அடிச்ச அடி, எங்க அம்மா அடிச்ச வேதனை, என் பையனை சுக்குநூறா கிழிச்சு போட்டு அவ்வளவு அடிச்சிருக்கேன். சுடுகளை வைத்து தள்ளி இருக்கிறேன். நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க வீட்டுக்கு முடிச்சு நேரம் வீட்டுக்கு போவீங்க. எங்க அம்மாவுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கட்சிதான், ஸ்கூலு தான். அந்த பாடுகளை சகிக்கும் போது பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் பைத்தியமாக இருந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தனால உலகத்தை ஜெயிக்க முடிந்தது, பாவத்தை ஜெயிக்க முடிந்தது, உபத்திரவத்தை ஜெயிக்க முடிந்தது. ஊழியக்காரன் நிக்கிறது காரணம் அந்த பரிசுத்த ஆவியானவர்.
ஆவியானை பெற்றுக்கொள்ளாம நீங்களும் நானும் குந்தி குந்தி நடக்கிறதுனால ஒரு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை. பிசாசுக்கு முன்னாடி நிற்க முடியல, பத்திரத்துக்கு முன்னாடி நிற்க முடியல, போராட்டத்தை சகிக்க முடியல, வியாதிக்கு முன்னாடி நிற்க முடியல. ஆவியான கூட இருந்தா சொல்லுவார், நான் கூட இருக்கிறேன். பெரிய பர்வதவன் ஏமாத்திரம் சிறுவாமன் சமமையாவார். நாவில கத்தர் அதிகாரத்தை வல்லமை கத்தர். அதனாலதான் ஆண்டவர் அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள நாவை கத்த தொட்டார். ஏது எழுந்து நிக்கிறாங்க, 11 பேர் கூட நிக்கிறாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு நிற்கும் போது ஒரே ஒரு பிரசங்கத்துல 10 நிமிஷம் கூட இல்ல, அந்த பிரசங்கத்தின் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவனுடைய இருதயம் அவ்வளவு கடினமான இருதயம், கடினமான இருதயம். ஒரு மனிதனுடைய வார்த்தையோட கேட்க அப்படிப்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் உடைத்த நிமித்தமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். பேதுருட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, ஆவியானவர் நிரம்பி இருக்கிறான். நடந்து போகும் பொழுது பிச்சை இருக்கிறான். நான் சொல்றான், வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து. இதுதான் வேணும் இன்னைக்கு விசுவாசிக்கு, இதுதான் வேணும் விசுவாசி. இன்னைக்கு வெள்ளி வச்சிருக்கோம், பொண்ணு வச்சிருக்கிறோம், அதிகாரத்தை காண வல்லமையை காணும். உங்க கை மூலம் அற்புதம் நடக்கணும்ல, அதிசயம் நடக்கணும்ல, குருட்டு கண்ணு திறக்கணும்ல, செவிட்டுக்கால் திறக்கணும்ல, உடவன் நடக்கணும்ல. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. விசுவாசிக்கு நடக்கும் அற்புத அடையாளம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார், வியாதியஸ்தரை கைவிடுவார்கள், அப்பொழுது சொந்தமாவார்கள். ஆகணும்ல, 4 பேய் போடணும், 4 வியாதி சுகமான சர்ச்சுக்கு தன்னால வருவான், தன்னால வருவான். சும்மா வெறும் வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு போக கூடாது. சீசன் வார்த்தை மாத்திரம் சொல்ல, அற்புத அடையாளம் வசனத்தை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். கண்டி துணை மாத்திரம் அற்புதத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறாங்க. பிறவி சப்பானியம் குதித்து நடந்து போய் கர்த்தரை துதிக்கிறாங்க. எல்லாம் பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறாங்க. அந்த இடத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். அசையம் சகோதர கணவன் மனைவி பிள்ளைகள் கூடி 4 பாட்டு பாடி சோமணி ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி நீ செபிச்சா எந்த பெரிய வீட்டில் இருக்கும், எந்த தரித்திரம் வீட்டில் இருக்கும், எந்த பிரச்சனை இருக்கும், யார் நமக்கு நிற்க முடியும்? வீட்டுக்கார ஜெபிக்கிறதுல, பிள்ளை ஜெபிக்கிறதுல, நீ ஜெபிக்கிறதுல, குடும்பத்தில் ஒட்டுமொத்த பேய வீட்டுக்குள்ள இருக்கு. ஜெபம் பண்ணுங்க, வருஷமா ஜெபம் பண்ற, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. பேய கொண்டு வீட்டுல வச்சுட்டா எங்களுக்கு போகாது. அன்பான தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தட்டி எழுப்பிடுவாரு. பேதுரு போன இடம், பேதுரு நிழல்படி சுகமாகுங்க. வியாதியஸ்தரை கொண்டு வந்து நடந்துவ பேதுரு நிழல்படி சுகமாகறாங்க. காட்டில ஒரு பெரிய செத்து போயிட்டா ஒரு சிசி தவித்தார். பேதுரு காசு கூப்பிட்டு வந்தோடனே பேதுரு முழங்கால் பார்த்து பிரேத்து முன்னாடி முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்றார். லாசரு இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இங்க செத்த பணத்தை தவித்தால எழுது, செத்த பணத்தை முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம சொல்லுங்க. என்ன அதிகாரம், என்ன வல்லமை, என்ன அபிஷேகம். அதெல்லாம் வராம போனோமா, உட்காந்தோமா, காணிக்கை போட்டோமா, எந்திரிச்சோமா, போனோமா, வந்தோம். எத்தனை பிரசங்கம். நாளைக்கும் போய் உட்காரத்தான் போறோம், நாளைக்கும் பாட்டு என்ன செய்கிறோம், பாடத்தான் போறோம், நாளைக்கும் பிரசங்கத்தை என்ன செய்யறோம், கேட்கத்தான் போறோம், காணிக்கையே போடத்தான் போறோம், வீட்டுக்கு போகத்தான் போறோம். டாட்டா, மீண்டும் அடுத்த வாரம் டாட்டா. ஏசு நமக்கு டாட்டா சொல்லி பாய் பாய் போயிட்டு நான் கொண்டு போய் பேதுரு பணத்தை அனுப்புகிறோம். செத்த எந்திரிச்சு உட்காண்டாங்க. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. எங்காவது வீட்டிலே ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார். பலத்த அற்புதங்களை செய்கிறார். மந்திரவாதத்தின் கீழ் அழிக்கப்படுகிறது. குறி சொல்றது ஆய் ஓடுது. அடிக்கப்படுறாங்க. மந்திரவாதத்தை தாங்கி நிற்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேவை. சரக்காரை சும்மா அடிச்சிருப்பானா, இருக்கிற கோபத்தில் வச்சு அடிச்சிருப்பான். அவ்வளவு பாடுகளை தாங்கி தொழு மரத்தில் கட்டி வச்சா பாட்டு பாடுத்து பரிசுத்த ஆவியானவர். உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் கர்த்தருக்கு வைராக்கியம்.
சொன்னா கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாமி எனக்கு கிறிஸ்தியன் பிரிப்பவன் யார்? உபத்திரமோ பசியோ பட்டினியோ நிர்வாகம் எதுவும் பிரிக்காது. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. கைதறி பாடுவோம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி கொடுத்து விட்டே. அல்லேலூயா. உடல் பொருளாவி ஒப்பு கொடுத்து விட்டே. ஆனவர் ஆலயம் எனக்குள்ள இயேசு. ஆனவர் ஆலயம் எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். எப்போதும் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாகி உடமையார் ஒப்பு கொடுத்து விட்டே. அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து சபைகள் பெருகிடணும். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவே. என் சொந்த தேசம் இயேசுவே. இயேசுதான் வழி எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி எங்கும் கேட்கணுமே. அல்லேலூயா. நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். அதுல எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. உங்க வீட்டுல வந்து நான் போய் கிளி வச்ச சும்மா இருக்கீங்களா? வீட்டுக்கு வரேன் நான் வந்துட்டு எல்லாம் பேனாவை எடுத்து கிளி கிளிக்கிறேன். என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. இதை போய் இந்த தொடர்ச்சி வாய்க்குள்ள வெத்தலையை போடுறோம். ஒரு வெத்தலையை போட்டு குளிச்சு தூக்குறோம். சிகரெட்டை ஊதுறோம். தண்ணியை குடிக்கிறோம். ஆனு படத்தை பார்க்குறோம். கண்ணு ரெண்டு நோண்ட அப்படின்னு சொல்லணும். ஆனது படத்தை பார்த்தா கண்ணு ரெண்டு நோண்டின்னு சொல்லணும். ஏன்னா தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்த கூடாது. உங்களை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. பாவமோ இச்சை அருவருப்போ அசுத்தமோ அது பரிசுத்தாவே நிரப்பப்பட்டிருக்கணும். என் இருதயம் பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கணும். ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆயத்தமாக காத்திருப்பான். அவருடைய இதயத்தில் ஒரே ஒரு பாரம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படணும். ஆவியால தட்டி எழுப்பி நீ இந்த இடத்துக்கு போ. அவளை தட்டி எழுப்பி சொல்றார், நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி, இந்த தேசத்துக்கு போ. எதை குறித்தும் கவலைப்படாதபடி அவன் கர்த்தருடைய வார்த்தையில் நிரப்பப்பட்டு போறான். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் முன்கூட்டி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற போற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார்.
உங்க குடும்பத்துல என்ன வரும், என்ன பிரச்சனை வரும், என்ன போராட்டம் வரும், எப்படி ஜெயிக்கணும் கர்த்தர் அப்படி சொல்லுவார். நீங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரணமா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வந்து இயேசு அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அந்த காரியத்தை செய்யும், அதை ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆவியான துணையோடு நீ ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை செய்யும். இருக்கிற வீட்டுல கிரியை செய்யற சாத்தானை வல்லமை அடிக்கணும். கோயம்புத்தூர் சர்ச்சில் பாட்டு பாடி ஆராதித்து அஸ்மி ஆஸ்பத்திரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, பயங்கரமான வியாதியில் ஒரு மனுஷன் படுத்து கிடக்கான். இந்த ஆராதனை அபிஷேகத்துல அந்த மனுஷன் அந்த தொட்டு விடுதலையாக்கி அடுத்த வாரம் சாட்சி சொல்றான். இந்த ஆராதனை நீங்க இயேசு விடுதலையாக்க சொன்ன அந்த வார்த்தை என்னை தொட்டது, இன்னைக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இதுதான் சாட்சி. ஜெபிக்கிற ஜெப பக்கத்து வீட்டுல கிரியை அழைக்கப்படணும். அதிகாரத்தை வல்லமை கர்த்தர் கொடுத்துக்க வாங்கி சும்மா வச்சிருக்கிறது. ஆவியான உங்களை கொண்டு தட்டி எழுப்புவார். இருக்கிற பகுதியில் ஒரு பிசாசு கூடாது, ஒரு குறி சொல்றாங்க, ஒரு மந்திரவாதி கூடாது. விக்கிரகத்துக்கு அழைக்கப்படணும். திருவிழா பாடிட்டு அப்படி திருவிழா நடந்தது. வீரவாண்டில இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவர் உனக்குள்ள இருந்து செயல்படுத்துகிறதற்கு. நீ நான் சாதாரண, நீ நான் வெடிகுண்டு, நீ நான் வெடிகுண்டு. நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவி வெடிக்க ஆரம்பிச்சா நம்ம பகுதியில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. உனக்கு இருந்து வல்லமை புறப்படும். பேதுருவிலிருந்து வல்லமை புறப்பட்டது போல உனக்கு இருந்து வல்லமை புறப்படும். உனக்கு இருந்து ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உனக்குள்ள பலவீனம் வரும், போராட்டம் வந்தால் நீ கர்த்தருக்கா எழுந்து நிற்க முடியும். நீதிமான் சிங்கத்தை கூட தைரியமா இருக்கும். என்ன வரட்ட கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். எந்த சூழ்நிலை நான் ஜெயிப்பேன். ஒரு உலக மனுஷனை சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துவார்? அவர் கூட இருந்தா பாதை காட்டு நடத்துவார். அவர் கூட இருந்தா புதிய பலனை கற்றுக் கொடுப்பார். அவர் கூட இந்த ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். நீ போற இடங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ போற இடங்கள்ல கர்த்தர் உன் தொழிலையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். தோல்வி இருக்காது, பயம் இருக்காது, தைரியமா இருக்கும். தானியலை கொண்டு வந்து சிங்க கேட்க போறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தூதர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போனார். கர்த்தர் கூட இருப்பாரா? கர்த்தர் கூட இருப்பாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சாட்சி சொல்லி மாத்திரம் நான் முடிக்க விரும்புகிறேன். என் பாப்பா 10th ஸ்கூலில் சேர்ந்தது. 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலில். நாங்கள் ஜெபம் பண்ணாமே, கர்த்தர் நீங்கள் கொடுத்த குழந்தை, அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்குப்பா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டான். இந்த எக்ஸாம் எழுதுற நேரத்தில் என் மனைவி என்ன சொன்ன, 10 மணிக்கு 1 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை நம்ம பிள்ளை ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும். ஆண்டவர் ஃபஸ்ட் மார்க் நம்ம உதவி செய்யலாம். டியூஷன் கிடையாது, ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது. 3:30 மணிக்கு பஸ் முடிஞ்சுனா ஏறி வந்து 4:30 வீட்டுக்கு வந்துடும். ஆனால் மற்ற பிள்ளைகள் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. அவன் கர்த்தர் ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 470 மார்க் 470 மார்க் எடுத்து உதவி செய்வார். சயின்ஸில் சென்டர் வந்து உதவி செய்வார். தமிழில் 96, இங்கிலீஷில் 97. சோதரம். மேக்ஸில் மட்டும்தான் 81, மற்ற எல்லாம் 96, 97 கர்த்தர் உதவி செய்து 400 மார்க் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஜெபம் ஒருபோது வீண் போகாதுங்க. உங்கள் பிள்ளை மேலே கை விட்டு ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஹிந்தி டியூஷனு, அந்த டியூஷனு, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் அபிஷேகத்தை சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்க. யாராவது ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிள்ளை நீங்கள் ஜெபமே பண்ணுறது இல்லைங்க. 3 மணி நேரம் உட்காந்து படிக்குது, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா பிள்ளைகளால்? செல்போன் கையில் இருந்து பிடுங்க முடியாது நம்மளால. உலகம் பாவம் நிறைந்த உலகம். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க 5 வயசுக்குள்ள தவறான காரியத்தை பார்த்துங்க. 5 வயசுக்குள்ள பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக பரிசுத்த ஆவியாக நமக்கு நம்ம முக்கியம். பிள்ளைகள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். ஆண்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். குடும்பம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய மகிமை நம்ம வீட்டில் விளையாடிக் கொண்டே இருக்கும்.
தேவனுடைய பிள்ளை இந்த ஆவியான பெற்றுக்கொள்ளாத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியான உலக கூட இருந்தா கர்த்தர் உங்களை ஜெயமாக கர்த்தர் நடத்துவார். எந்த சத்துருவும் தொடுவதில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீ வனாந்திரத்தில் நடந்தாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பதற்கு காகங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 2 நிமிடம் மாத்திரம், ஒரு 5 நிமிடம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரே என்னை நிரப்புங்க. அவன் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி அவன் செவித்து கடந்து போவோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நிரப்பட்டும். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியான எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. ஒருவேளை பல வருஷங்களா ஒரு காரணங்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவரை என்னை நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவி நிரம்ப ஆரம்பிங்க. அநேக தூர்த்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா நீங்க எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்க. அநேக வாலிப பிள்ளைகள், ஆண்கள் சரி பெண்கள் சரி, அபிஷேகம் எல்லாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தையும் ஜெயிக்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர்கள் பெறணும்னா சாத்தான் பயங்கரமா போராடுறான். ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியல, ஒரு நன்மையை பெற முடியல. சத்துரு போராடுற வானத்தின் மண்டலங்கள் போராடி கொண்டிருக்கிறது. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் கை வைக்க ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் நேரத்தை பார்க்க, தயவு செய்து நேரத்தை பார்க்காதீங்க. ஆவியானவர் விட்டு கொடுக்க தம்பி, வாலிப தம்பி, கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளு. அருமையான தங்கச்சி, ஆண்டவர்கிட்ட கேளு. எல்லாம் கண்ண மூடும், எல்லாம் கண்ண மூடி கர்த்தருடைய சமூகத்துல. அல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. உச்சிலுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிலுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல, அக்கினியின் நாவு பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்கள் ஆவியானவர் நிரப்புக, பயணங்களே ஆவியானவரே நிரப்புக. உச்சிலுமே உச்சிலுமே வல்லமையை இந்த நாளில் நிரப்புதாவியானவரே, நிரப்புதாவியானவரே. உலகத்தை எடுபடி வீரரை பண்ணுகிற தெய்வம் கட்டுகளை உடைப்பதாக, வில்லிசனை வல்லமை அடிக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, கலைஞர்கள் வாழ்வதாக, குடும்பங்களில் போராடுகிற பொருளாதார ஆவிகள், அசுத்தாவி வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், வான மண்டலத்தின் பொருளாதார சேனைகள், வெள்ளி சூனிய கிரியைகள், மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள் உடைந்து விடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கிற ஆவியான வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியான வல்லமை. உணர்ந்த எழுபது வீரரை பண்ணுகிறது. எழுப்பும் எழுப்பும் எழுப்பும். தேவனுக்காக சேனை எழுப்பட்டும், ஒரு ஜெபிக்கிற சேனை எழுப்பட்டும், துதிக்கிற சேனை எழுப்பட்டும். பெரிய கோட்டை உடைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள் தேசத்தை எழுப்புவார்களாக, எழுப்புவார்களாக. பட்டத்தை அசைக்கட்டும், பட்டத்தை இடித்து வரலாம். வல்லமை 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 வல்லமை. வெட்டுங்க 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 வெட்டுங்க. தடைகள் விழுகிறது. அக்கினியை போடுகிறோம். பற்றி எரிகிற ஒரு அக்கினி, பூமியில் அக்கினியை போடுவது, பற்றி எரிகிற ஒரு அக்கினி. உனக்குள்ள வல்லமை வெட்டுங்க வெட்டுங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள். தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் வம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்றே. அங்கு நல்ல ஆவியை எனவே ஊற்று ஆண்டவரே, வம்சமான யாவர் மேலும் ஓரா வாக்கா சுகவரா கட்டிடே.
ஆவியானவரே, ஆவியானவரே, பேதுரு மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எங்களை பயன்படுத்துவீராக, பிரசங்கிக்கிறதை பலப்படுத்துவீராக, பலத்தால் புதுமை செய்வீராக, அற்புத அடையாள வசனத்தை கண்டு உறுதிப்படுத்துவீராக. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும், செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும், குடும்பம் நடக்கப்படட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த ஆனவரே, ஆவியானவரே, இன்னாற்றல் என்ன சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, இன்னாற்றல் புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் உருவாக்கும், உடைத்துவிடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் வழியாய் தந்தே பரிசுத்தமானவர். ரெண்டு கை வட்டி ஆற்றல் கூட்டத்தின் ஆரம்ப முதல் முடியும் பரிசுத்த ஆவியானவரை செய்வாடினோம். ஆவியான வார்த்தை உங்களுக்கு நிறைய கடந்து வந்திருக்கு. கிருபை இலக்கம் எங்க நல்ல ஆண்டவரே, எங்களை நீ நேசித்தீங்களே, எங்கள் மேல் அன்பு வைத்தீங்களே, எங்களுக்கு அடிக்கப்பட்டீங்களே, ரத்தத்தை சிந்தினீங்களே, ஜீவனையை கொடுத்தீங்களே, வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவருக்கு தந்தீங்களேப்பா. அபிஷேகத்தை பெறாத அபிஷேகத்தை பெறட்டையா, ஆவியானால் நிரப்பப்பட்டது இன்னும் அதிகமாக இருக்கட்டும்பா. புதிய புதிய வாசைகள் வரட்டும், ஜீவன் தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகட்டும். இவர்கள் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் சொல்லுகிறேன். அந்த சிறியோர் பெரியோர் எல்லாரையும் தனித்தனியாய் பேர் பெற கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதிகள் மறையட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆவியானவரே நீங்க கூட போங்கப்பா. எசப்பா நீங்க தங்கியிருந்த ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் அடுத்த மாத கூட்டத்துக்கு வரும்பொழுது தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக கேட்க உதவி செய்யும். எல்லா துதி கனமையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நாம் அனைவரோடும் என்றும் என்று சதா நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். புதிதாக இருக்கிறவங்க நீங்க ஜெப குறிப்பு எழுதி கொடுத்து உங்க பேர் எழுதி கொடுத்துட்டு போங்க, ஜெபித்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் வந்திருக்கிற எல்லாரும் வரணும். இன்னும் அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.